வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ நான் வாழ்க்கைக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியானது கிடையாது. வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறதே வேற யாரும் கிடையாது, கிரகங்கள் தான் ஏற்றத்தாழ்வை கொடுக்குதா? அப்போ பணக்காரர்கள்லாம் கிரகங்களால் தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் கிரகங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ முதலீடு பண்ணால் லாபம் வருமா வராதா, இந்த மாதிரிலாம் அவங்க ராசிக்கேற்ப நடந்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போ வரைக்கும் பணக்காரராக இருக்கிறாங்க. அப்போ நாங்களும் அப்படி இருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் அமையுமான்னு கேட்டிங்கன்னா, அது அமையும். அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். ஸோ இப்போ 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூனில் கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் நிறைய ஏற்பட போகுது. அதுவே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலனை கொடுக்கும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கெடுபிடிகள்லேருந்து தப்பிக்க முடியும். சரி, கெடுபிடிகள்லேருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கிரக மாற்றங்கள் ஏற்படும், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பொதுவாக முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இப்போ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் சேர்றதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே விரிவாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிகளுக்கு என்ன மாதிரி பணம் சேரும், சண்டை சச்சரவுகளாக இருந்தால் தீராதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்குமே ஜூன் மாதம் 2026 எப்படி இருக்கோ, என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். அதோடு வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் என எல்லாவற்றையும் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனத்துலேயும் கடக ராசியிலையும் மாறுறாரு. அப்புறம் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்தில், அப்புறம் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்படி முக்கிய கிரக பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் திருமண வாழ்க்கை பொதுவாகவே மகிழ்ச்சியாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கும் இப்போ எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்குது. எனவே வேலையோடு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கவனம் செலுத்துறது தான். இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம். அதோடு பழைய நோய் திரும்ப உங்களை தொந்தரவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டும் போதும் போகும்போது கவனமாக இருங்க. அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு கூட இந்த டைம் நடுப்பகுதி நல்லதாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு கூட நல்ல செய்தி கிடைக்கும். அதோடு இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு மிக்க ஒருவருடைய உதவியால் அரசாங்க திட்டங்களில் சேர வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் மாதத்துடைய இறுதி வரை நல்ல விஷயங்கள் நடக்கும்.
காதல் உறவை வலுப்படுத்த உங்கள் காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளுங்க. திருமண வாழ்க்கை அப்பதான் சந்தோஷமாக இருக்கும். வேலைக்கு நடுவிலும் உங்கள் துணைக்கு நேரம் ஒதுக்குங்க. அவங்களோட நிறைய பேசுங்க. அப்பதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். பொதுவாகவே உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதாங்க இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கான டீப் பலனை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உச்சத்தில் அமையுது. இதெல்லாம் வைத்து தான் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்ல போகிறேன். என்ன பலன்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க மேலும் தெரிஞ்சுக்குங்க. அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற கடக ராசினரு, நீங்கள் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த மாதம் உடல் அசதி ஏற்படலாம். அதோடு மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா பின்னடைவு ஏற்படும். அதனால் திட்டமிட்டு செயல்படாமல் போகிற போக்கில் செயல்படுங்க. பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். பயணங்களால் தடங்கள் ஏற்படலாம். அதுவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதோடு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பணவரவு ரொம்பவே திருப்தி தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது. அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைபளு இருப்பது போல் உணர்வீங்க. மெயினாக மேலதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம். அதில் கவனமாக இருப்பது நல்லது. அப்போ சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து போடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்படுது. அதனால் விட்டு கொடுத்து போங்க இந்த ஒரு மாத காலத்துக்கு. அப்புறம் குடும்பத்தில் உங்கள் ராசிக்கு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். அதுவும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அதனால் பேசி தான் ஒவ்வொன்றையும் எடுக்கணும். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அகலும். அதனால் சுப நிகழ்ச்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. இதற்கேற்ப கடக ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக நிறைய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் இதற்கேற்ப நடந்து கடக ராசிக்காரங்க பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும், அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.